சினிமாவா தானே கருதி இந்த அவதூறம் பேசுறாங்க. செருப்பு வீசினாங்க, செந்தில் பாலாஜி செந்தில் கூடாதா, கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சு, இவ்வளவு தியரி சினிமா காலத்துமோ சினிமாவில் வந்து எப்படிலாம் ஒரு கொடூரமான அரசியல்வாதி இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. ஏன் அந்த கொடூர அரசியல் விஜய் கட்சிக்காரங்க செஞ்சிருக்க கூடாதா? இது திட்டமிட்டு அந்த கூட்டத்தை அவங்க பண்ணாங்கன்றது பல சான்று இருக்கு. அன்னைக்கு போய் மைக்கில் அவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு. என்ன பேசினாரு? திமுக ஒரு கூட்டம் நடத்தாங்க. என்ன கூட்டம்? 30 பேர் கூட்டமா? அந்த 30 பேர் கூட்டம்ன்ற எண்ணிக்கையை வச்சு ஒரு முப்பெரும் விழா கூட்டத்தை சொன்னதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு? உனக்கு வந்த கூட்டத்தை பாரு, எனக்கு வந்த கூட்டத்தை பாரு. ரைட். இந்த மணலைக்கு தானே அவன் கூட்டம் சேர்த்து வச்சிருக்கான். இதை வேணா கொஸ்டின் பண்ணாரா? பனையூர் வீட்டிலிருந்து பட்டினம்பாக்கம் வீட்டுக்கு சென்றார், அது ஒரு நியூஸ். பட்டினம்பாக்கம் வீட்டிலிருந்து பனையூருக்கு சென்றார் கார், இது ஒரு நியூஸா? இது ஒரு நியூஸான்னு நான் கேட்குறேன். உண்மையாக நம்ம மனிதநேயம் மிக்கவர்கள் தானா? உண்மையை நம்ம தனித்துவமானவர்கள் தானா? உண்மையாகவே பகுத்தறிவு மண் தானா? பகுத்தறிவுபூர்வமாக சிந்திக்கிறவர்கள் தானா நம்ம? அப்படின்ற பண்புக்கே இன்னைக்கு ஒரு இடர்பாடு, ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கதா அந்த சூழல் இருக்குது. பேழை நேருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஆய்வாளர் அன்பரசு அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். சந்தோஷம். கரூரில் ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றது. அதை தொடர்ந்து பல்வேறான வீடியோக்கள், விஷயங்கள் எல்லாம் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுகிட்டே இருக்குது. அது தொடர்பாக விளக்கமும் அரசு தரப்பில் இருந்தும், டிஜிபி தரப்பில் இருந்தும், இயக்குநர்கள் தரப்பில் இருந்தும் கொடுக்கப்பட்டுகிட்டே இருக்குது. ஆனாலும் இந்த 3 நாட்கள் 4 நாட்கள் கடந்துமே அந்த சோசியல் மீடியாவில் விஷயங்கள் வந்து குறையலை அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க, எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்பயுமே வந்து உண்மைகளை விட பொய்கள் தான் ரொம்ப வேகமாக பரவிடும். அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் அதிகம். கரூரில் நடந்தது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத, இன்னும் சொன்னால் யாராலையும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துயரம். கிட்டத்தட்ட 2 வயது குழந்தைகள்லேருந்து 10க்கும் மேற்பட்ட பெண்கள், கிட்டத்தட்ட 10 குழந்தைகள் வரைக்கும் அதில் இறந்துருக்கிறாங்க. உண்மையாகவே சமூகத்தில் அவர்கள் இறந்ததை பற்றி அவர்களுக்கு அனுதாபம் தான் வந்திருக்கணும். ஒரு பொதுவான சமூகம்னா என்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். அதுக்கு மாற்றாக பயங்கரமான பொய், புரளிகள், வதந்திகள் உடனுக்குடனே பரவப்பட்டு பலரும் கூட இறந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவிப்பது, அவர்கள் மீது ஒரு அனுதாபத்தை தெரிவிப்பதுன்ற இடத்தை தாண்டி உடனுக்குடனே பழி சுமத்தணும் அப்படின்ற இடத்துக்கு போகிறாங்க. இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியது அந்த கூட்டத்தை நடத்தியவங்கன்றது தான் இதனால ஒரு உண்மை. நாம் ஒரு எந்த ஒரு இதை நான் செய்தாலும் கூட என்னுடைய இடத்துல ஒன்று நடந்து போச்சு, என்னுடைய ஏற்பாடு தான் அது முதல்ல நடக்கணும். இந்த வரைக்கும் அவர்களை எடுக்கலை. அவர்களுக்கு மாற்றாக சமூக வலைதளங்களில் வர செய்திகளை தான் நம்ம பார்க்குறோம். பல்வேறு வகையான ஏஜென்சிகள், இன்ஃப்ளூயன்சர்களை பயன்படுத்தி பொய் தகவல்களை விதைச்சிருக்கிறாங்க. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அரசும் தள்ளப்பட்டு ஒவ்வொரு முறையும் பதில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருப்பது கூட விஜய் மேலே யார் செருப்பு வீசினாலும் இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கிறாங்க. அதுக்கிட்ட பொதுமக்களே தான் அந்த மயக்கத்தில் இருக்கிறனால தூக்கிக்கிறாங்க. காவலர்கள் என்ன பணி செஞ்சாங்கன்னு இப்போயே வந்து வீடியோ காட்சிகள் வெளியிட்டு வந்து இப்போ இது வரைக்கும் பல்வேறு கட்ட பொய்கள் சமூகத்தில் வந்து ஒரு வெறுப்பு மனநிலையை, அதாவது அந்த துயரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இளைப்பாறுதல் சொல்வதை விட அதை வைத்து வந்து எப்படியாவது ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கலாம் அப்படின்னு இது உண்மையாகவே தாவேக்காரங்க செஞ்சது தான் தெரியும். ஏன்னா நீங்களே இன்ஸ்டாகிராம் நீங்களே நிறையா பார்க்குறீங்க, சோசியல் மீடியா பார்க்குறீங்க. ஒரு வகையான ஒரு கழிவிறக்கமே இல்லாத தலைவர்லேருந்து தொண்டர் வரைக்கும் முதல்ல என்ன சொன்னோம், ஒரு மனித நேயத்து. இப்போ சிஎம் ஒரு வீடியோ வெளியிட்டார், அதில் எவ்வளோ பக்குவமாக இருந்தது. அங்கே அன்றைக்கி வந்து நள்ளிரவில் போய் ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேசினார். அப்பையும் வந்து பத்திரிகையாளர் பல கேள்வி கேட்டப்ப இதில் நான் அரசியல் பற்றி நீங்கள் என்ன கேட்டால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனால் நான் கிட்டத்தட்ட அந்த இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கக்கூடிய ஒரு விஜய் குறைஞ்சபட்ச மனிதநேயமன், குறைந்தபட்ச கழிவுறக்கு, ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற உணர்வுகளை வெளிப்படுத்தாத அளவுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டார். அது சமூக வலைதளத்தில் எல்லாரும் அதை கண்டிச்சு என்ன போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிடத்துக்குள்ளேயே ஒரு புரளியை அல்லது அவங்க தொண்டர்களை தூண்டி வர மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு போகிறாங்க. இது ஸ்ட்ரக்சர்டாக வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வதந்தியை பரப்பியிருக்கிறாங்க. அந்த வதந்திக்கு எதிராக வந்து உண்மையை சொல்ல வேண்டியது அனைத்து தரப்பினுடைய கடமையாகவும் இருக்குது. அதனால் ஒரு பக்கம் அரசு சொல்லிக்கிட்டு இருக்குது, சமூக வலைதளங்களில் இந்த மாதிரியான உண்மைகளை சொல்கிறவங்களே எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க, வீடியோக்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வகையான வதந்திக்கும் ஒரு உண்மை நிலைநிறுவதுக்குமான ஒரு போராட்டமாக அந்த சூழல் இன்றைக்கி மாறி இருக்குது. ரைட். பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்கெல்லாம் பேசுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் சொல்கிறீங்களே கழிவிறக்கம், அந்த மனிதாபிமானம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் அது ஒரு துளி கூட வெளிப்படலை அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு பக்கம், ஆனால் ரசிகர்கள் வந்து இதை தாண்டி நான் வந்து விஜய் நான் பக்கம் நிற்கிறேன் அப்படிங்கிற போது அதை மனநிலை எப்படி பார்க்குறது? நம்ம அது வந்து ரொம்ப கொடூரமான மனநிலை. இந்த உண்மையாகவே விஜயை பற்றி வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முன்னாடி கொஞ்சம் ஆதரவாக சமூக வலைத்தளத்தில் எழுதி வந்தவங்க, பொதுவான ஒரு மாற்று தானே வந்துட்டு போகணுன்னு சொல்கிறவங்க கூட விஜய் ரசிகருடைய மனநிலையை பார்த்து அச்சம் அடைகிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ பெரிய துயரத்தில் இவர்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நியாயத்தை சொல்லாமல் விஜய் ஸ்டேண்டு வித் விஜய்னு பேசுகிறதும், அந்த தலைவரே இன்றைக்கி அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறதும், இன்ன வரைக்கும் போய் சந்திக்காமல் இருக்கிறதும் ஒரு பக்கம். இன்னும் அவங்க பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப மோசமானதும். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, என்ன போடுறாங்க,
குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னால் ஒரு குழந்தை இல்லைன்னா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம், அண்ணாவோட நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிற பதிவெல்லாம் ஒரு இதெல்லாம் மனிதர்களா அப்படின்ற இடத்துக்கே வந்து. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு அப்பாவி ரசிகர்கள் ஒரு ரசிக மனநிலையில் போகிறாங்க அப்படின்ற மனநிலை தான் எல்லாருக்கும் இருந்தது. ஆனால் இது ரசிகர் மனநிலை நீண்ட காலமாகவே ஒரு கும்பலை சேர்த்து வச்சிருக்காரு. வந்து இது வந்து கூட்டம் கூட கிடையாது, கும்பல். இந்த கும்பல் வந்து அதை உணர்ச்சி தூண்டிவிட்டால் எதுனாலும் செய்யும் அப்படின்ற ஒரு மனநிலையை தான் அவர் வளர்த்து வச்சிருக்கிறாங்க. அதை எப்படி செஞ்சுருக்காங்கன்றதான் இன்றைக்கி வந்து வெளியே வந்திருக்கு இந்த அரசியல் நிகழ்ச்சி மேலே. இந்த மனநிலை வந்து ரொம்ப ஆபத்தானவர்களாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஏதோ அரசியல் புரிதலற்றோ ரசிக பின்னணி போகிறத விட இவர்கள் எந்த வகையான ஆபத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஆபத்தானவர்கள் அப்படின்றதுக்கான சொல்லலாக இருக்குது. எதுவும் நம்ம அவதூறாக மட்டும் சொல்ல. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மதுரையை சேர்ந்த ஒருத்தர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போகிறார். இனிமேல் வந்து அரசியல் கட்சி கூட்டங்கள் நடத்தினா முறையான ஏற்பாடுகள் செய்யறது உறுதிப்படுத்தணும், அப்படி இருந்தாலும் மட்டும்தான் கூட்டம் நடத்தணும், இல்லைன்னா தடை போகணும் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு. ஏதோ மதுரைக்கும் புதுக்குடியை சேர்ந்த செய்திகள் நேற்று வந்துருக்கு. அவருக்கு தாவேக்காவை கட்சி சேர்ந்தவங்க கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. ரைட். ஏன்னா இந்த மனநிலை எப்படி எடுத்துக்குவீங்க? இது வந்து ஒரு இயல்பான கட்சின்றது மாதிரியா இருக்குது. இவருடைய மனநிலை என்ன? ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நீதிமன்றத்தை அணுகுவது கூட மிரட்டுகின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. அதே போல் ஏதோ ஒரு போஸ்ட் விவகாரத்தில் ஒரு பையனை மிரட்டி அவர் தற்கொலை செய்ததா நேற்று செய்தி வந்துருக்கு நாகப்பட்டினத்தில். இந்த மனநிலை என்ன செய்வீங்க? இவங்கெல்லாம் வந்து இன்னும் சாதுவானவர்கள், விஜயனுடைய இதானவர்களா? வன்முறை எந்த நேரத்துக்கு நிகழ்த்துவதற்கு தயாராக இருக்கிற ஒரு கும்பல். இதனுடைய மனநிலை தான் ஆதவ அர்ஜுனா அன்னைக்கு போட்ட பதிவு, நீக்கின பதிவு. என்னது, இந்த நாட்டில் வந்து என்ன வரணும்? புரட்சி வெடிக்கணும், புரட்சி வரணுன்றதுல புரட்சின்றதுக்கு நல்ல ஒரு பொருள் இருக்கு, கலகம் ஏற்படணும் அப்படின்றதான். இதுதான் வந்து ஒரு வகையான ஆர்எஸ்எஸ் சேர்த்துட்டோம். தமிழ்நாடு அமைதியாக இருக்குன்னு சொல்கிறோம், மத கலவரத்தை தூண்ட முடியல. இப்போ எப்படியாவது இந்த மாதிரி வச்சு கலவரத்தை தூண்டிடலாமா அப்படின்றதுக்கான ஒரு முஸ்தீப்பில் ஈடுபட்டுருக்காங்க. ரொம்ப ஆபத்தான போக்கு. இந்த ஆபத்துக்கு எதிராக உண்மைகளை தொடர்ந்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து எந்த ஊடகங்களில் இந்த மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டதோ சந்தேகங்கள் எழுப்பப்பட்டதோ அதில் தான் தினம் என்ன வந்திருக்கு, ஒவ்வொரு நாளும் பதில் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த பதில்கள் இதில் இன்னும் ஒன்றும் கடுமையாக தீவிரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்குது அப்படின்றது தான். நீங்கள் கும்பல் மனநிலை அப்படின்றத பற்றி குறிப்பிட்டீங்க. அது ரசிகர் மனப்பான்மையிலேருந்து அது மாறுது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அது ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகுது அப்படிங்கிறது ஒரு டிபேட்டுக்குரியான விஷயம். அதை தாண்டி நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கூட அதை லிங்க் பண்ணுறது ஒன்று விஷயம் இருக்குதுல்ல, கும்பல் கலாச்சாரம், ஆர்எஸ்எஸ், கலவரம் அப்படின்ற ஒரு லைனுக்குள்ளே அது எப்படி நம்ம முடிவுக்கு வந்துட முடியும்? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் கொள்கை ரீதியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பேசியிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பிஜேபி இருக்குன்றதை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே போல் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அதை கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அவங்க அரசியல் ரீதியாக அவங்களுக்கு திரைமறைகளுக்கு கூட ஒரு ஃபேக் நியூஸ்னு தெரியும்னு சொன்னாங்க. அது உண்மை என்னன்னு தெரியலை. எது குருமூர்த்தியை போய் விஜய் சந்திச்சான்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் தெரியல. ஆனால் ஆதவ அர்ஜுனா ஏதோ உங்கள் அம்மா இறந்த துயரம் எனக்கு இருந்துச்சு அப்படி இப்படின்னு ஒரு நாடக வசனங்கள் பேசினவர் மக்களை சந்திக்க போகாமல் நீங்கள் டெல்லிக்கு போகிறார். ஏன்னா அந்த டெல்லிக்குக்கான பல காரணங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை சந்திக்க இன்னும் போல யாரும். ஆனால் டெல்லிக்கு ஒரு கெட்ட விளையாட்டு போட்டிகளுக்கு போகிறதா சொல்கிறாங்க. அதை விட துயரத்தில் இருக்கவர் போய் பங்கெடுக்கிற நிகழ்வு அது என்ன. அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு வகையான இது இருக்குது. அதுக்கு வேணால் தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்துலேருந்து ஒரு பகுதி உங்களுக்கு அரசு பிஜேபி கூட தொடர்பு பண்ணலாம். ஆனால் என்ன சொன்னால் மனநிலை ரீதியாகவே உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கலவரத்தை செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை. அதனால தான் வந்து வடிகட்டின பொய்களை சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டு சொன்னாங்கல்ல, இவ்வளோ பல ஒரு முறை அரசு அதிகாரிகள்லாம் சேர்ந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்திருக்க முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்துருக்காரு. ஊடகங்களில் ஒவ்வொரு நாள் வீடியோ காட்சிகள் வந்து அந்த ஒவ்வொரு பொய்க்கும் மாற்றி வருது. இவ்வளோ சந்தேகம் சொன்னவங்க ஒன்றாவது ஆதாரம் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்காம எப்படி ஒருத்தன் பேச முடியும்? ஆனாலும் துணிஞ்சு பேசினாங்கல்ல. இந்த மண்ணைக்கு பின்னா பொய்யை முதலீடாக வைத்து சமூகத்தை பிளவுபடுத்தி ஒரு வகையான கலவரத்தை உண்டாக்கணும், கலகத்தை உண்டாக்கணுன்றதான் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இப்படி தான் மணிப்பூரில் இங்கே தான் நடந்ததுக்கு இப்போ கூட என்ன தான் இருக்குது, லடாக்கில் கலவரங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் பின்னாடி பார்த்தா ஒரு வகையான டென்ஷனான ஒரு மனநிலை, ஒரு சுமூகமான மனநிலையே வைக்காமல் சமூகத்தை பதட்டத்துக்குள்ளே வைத்து அதனூடாக அரசியல் லாபம் தீட்டுவது என்கின்ற உத்தி. அந்த உத்தியை தான் அப்படியே யார் பிரதி எடுத்து வச்சிருக்கா? தாவேக்காவும் விஜயும் வச்சிருக்கிறாங்க. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய என்னது ஒன்று. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஒரு கொள்கை ரீதியானவர்கள், தமிழர்கள் தனித்துவமானவர்கள், தமிழர்கள் வந்து தொலைநோக்காக சிந்திப்பாங்கன்ற நிலைமை மாறி ஒரு ரசிகர்கள் கும்பலாக சேர்ந்து எந்த இதுலேயும் என்ன பண்ணுவாங்க, அவர்கள் வந்து உண்மையை ஏற்றுக்கொள்ளாமல் பொய்யை பேசி அதற்காக அணிதிரள்வாங்க அப்படின்ற மனநிலை வந்து என்ன தமிழ்நாட்டுடைய பிம்பத்தை மாற்றுதா இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இது வந்து ஒரு வகையான ஆர்எஸ்எஸ் நடைமுறை இல்லையா? பொய்களை முதலீடு வைத்து வேலை செய்தது அடிப்படையில் அது வந்து ஒரு வகையான ஆர்எஸ்எஸ் எப்படி செயல்படுமோ அதை செயல்படுற. உண்மையாகவே யார் இயக்குறாங்கன்றது நமக்கு தெரியலை. உண்மையாகவே நேரடியாகவே அவர்கள் தான் இயக்குறாங்களா அந்த உத்திகளை வகுத்துன்னு தெரியல. நீங்கள் திரும்ப சொல்லுகின்ற குற்றச்சாட்டு ரொம்ப தீவிரமாக கவனிக்கப்பட வேண்டியது. இது கூட அன்னைக்கு உடனடியாக சிபிஎம்
உனக்கு மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அது விஜயினுடைய பேச்சை கடுமையாக கண்டித்து விஜயினுடைய பேச்சு ரொம்ப ஆபத்தானது என்பதை அவங்க சுட்டி காட்டினாங்க. ஏன் இன்னைக்கு இவ்வளோ அரசியல் கட்சிக்காரங்க மற்ற இயக்கங்களுக்கு ஒரு பதட்டம் வருது? ஏன்னா இது வந்து பின்னாடி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சர்டான ஒரு முறை இருக்கோ, இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு இது இருக்கோ, தமிழ்நாட்டினுடைய சமூக அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கோ அப்படின்ற ஒரு அச்சம் எல்லாருக்கும் ஏற்பட்டு. அதாவது இதில் இருக்கிற ஆபத்து என்னன்னா, கட்சி ஸ்ட்ரக்சராக இல்லை, கொள்கை ஸ்ட்ரக்சராக பரப்பப்படல. ஆனால் எந்த நேரத்தில் வேணாலும் என்னாலும் நடக்கலாம் ரசிகர்கள் மத்தியிலிருந்து அப்படிங்கிற ஒரு அன்ஸ்ட்ரக்சர்டான ஒரு பதற்றம் இதன் மூலமாக வெளிப்படுதுன்றது தான். ஆமாம், அதுக்கு தான் சொல்ல நீ இப்போ அந்த தற்கொலைக்கு 4 பேர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த கொலை மிரட்டல் பெற்றவர் மேலே புகார் கொடுத்துருக்குறாங்க. இந்த மனநிலை எப்படி எடுத்துக்குவீங்க? இது வரைக்கும் ஒரு பெரிய கட்சி, இப்போ இன்றைக்கி சமூக ஊடகங்கள் தான், இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் தான் பேசுகிறோம், பெரிய பிரதான கட்சியை பற்றி பலரும் கடுமையாக கூட பேசுகிறாங்க. இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த கட்சி தொண்டர்கள் இது வரைக்கும் என்ன பண்ணுறாங்க? கருத்தால் தான் எதிர்கொள்வாங்க. இவர்கள் போய் இப்போயே மிரட்டுறான்னா இவன் யாருமே ஆட்சியில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, என்ன இன்னும் ஒரு தேர்தல் கூட சந்திக்கலை, இவன் கட்சிக்காரன் தன் இதுக்கு போய் கருத்து சொல்கிறான்னு சொல்லி ஒருத்தன் ஃபோனை போட்டு மிரட்டுறான், கொலை மிரட்டல் விடுறான், ஒருத்தன் தற்கொலைக்கு தள்ளுறான்னா இவனை என்ன நீங்கள் நினைப்பீங்க? இவன் யார்? இவன் ஒரு அரசியல் செய்கிறவனா? இது ரவுடி கும்பல் இல்லையா? அவருடைய மற்ற நாள் கூட அது ஆர்வத்தில் போய் பொது சொத்துக்களை சேதம் ஏற்படுத்துகிறாங்க, பேரிகார்டை தூக்கி போடுறாங்கன்னு பார்த்தா இல்லை, இந்த மணலையே ஒரு குரூரமான மணலை. இது அவங்க மட்டும்தான் இயல்பாக நடக்கிறது இல்லை. இது அதான் சொல்ல முடியாது, ஒரு பிளான்டாக செய்கிறாங்க. அதுக்கான நெரேட்டிவ்களை உருவாக்கி இப்போ நிறைய சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க. இதுக்கு முன்னாடி படத்தை பற்றி கூட இப்படி பொய்யான ஒரு பிரச்சாரம் செய்து தான் மணலை ஏற்படுத்துறது தான் சமூக வலைதளங்கள் எழுதுறாங்க. நீங்களே பார்க்குறீங்க. இந்த பல உண்மைகள் இன்றைக்கி என்ன ஆகிக்கிட்டு இருக்கு, வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. இது அப்படிலாம் என்ன, இவங்க ஸ்லைட்டாக சேட்டாக செய்கிறாங்க, ஏதோ ஆர்வ கோடாரில் செய்கிறாங்க அப்படிலாம் இல்லை. இவனுக்குள்ளே என்ன இருக்குது வந்திருக்கு. இன்னொன்று, உண்மையவே நம்பாத ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அவனை என்ன சொல்லுங்க, அது மனநிலை பிறழ்ந்தது, மனப்பிறழ்வுக்கான அறிகுறி. இது இப்படி தான் நடந்திருக்கும். இது சினிமா காட்சி. அது ஒரே ஒருத்தர் காவல்துறையினுடைய அடக்குமுறையினால் இறந்துட்டார், அஜித்குமார், சிவகங்கை மாவட்டம் திருப்போணத்தில். ஒருத்தருக்கு எப்படி இந்த ஊர் பற்றி இதாகிடுச்சு? அப்படி செஞ்சிட முடியுமா யாரையாவது? இன்னைக்கு காவலர்கள் எங்கே இருக்காங்க? சிறையில் இருக்கிறாங்க. அதே போல் என்னாச்சு, சாத்தன்குளத்தில் நடந்தது, இன்னைக்கு சிறையில் இருக்கிறாங்க, வழக்கு தீவிரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 1 மாத காலத்துக்குள்ளே காவல்துறையினால் தாக்கப்பட்டவங்க 2 கேஸில் தீர்ப்பு வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ரொம்ப தீவிரமாக அந்த அரசு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது செய்தித்தாள் ஒழுங்காக பிடிச்சா தெரியும். அப்போ எந்த மனித உரிமையிலும் அப்படிலாம் என்ன பண்ணிட முடியாது. தமிழ்நாடு அதிலெல்லாம் ரொம்ப முன்னேறி இருக்குது. ஆனால் என்ன இப்போ அதில் தான் நமக்கு மாற்றம் வருதுன்னா, இந்த 41 உயிர்களை பற்றியே யாரும் பேசலையே. பிரதான மீடியாக்கள்லேருந்து, சமூக ஊடகங்கள்லேருந்து நீங்கள் பாருங்கள், எத்தனை சேனல்கள் இருக்குது. ஒரு சின்ன விஷயத்தை, ஏதோ திரைப்பட நடிகர் இறந்து போயிட்டா கூட சோகம் மியூசிக் 2-3 நாளைக்கு ஓட்டுறாங்களா இல்லையா? பச்சை குழந்தை, 2 வயது குழந்தை இறந்துருக்குங்க. அவன் வீட்டுக்கு போய் வேணா எடுத்தானா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த தாயும் 2 பிள்ளைங்க இறந்துருக்குறாங்க. பார்வையற்ற தாய் தன் ஒரே மகனை, ஒரு இளைஞனை இறந்துருக்குறாங்க. அவங்களுடைய இப்படி இதெல்லாம் போய் எடுத்தாங்களா? ஆனால் பொய் பரப்புகிறாங்க, பொய்களை பற்றி சந்தேகங்கள் எழுப்புறாங்க. உங்கள் மனநிலை என்ன? மற்ற இடத்துல நடக்கிறதுக்கும் விஜய்க்கு மனநிலை எழுப்புறதுக்கான சூழல் என்ன? இது எப்படி ஒரு சாதகமான ஒரு ஆபத்தான மனநிலைக்கு தமிழ்நாட்டின் சிந்தனையை கொண்டு வருது இல்லையா? ஒரு குழந்தை ஆழ்துளாய் கிணற்று விழுந்துவிட்டா கூட விடிய செய்தி போட்டு அதுக்கு நம்ம என்ன போகிறோம் 41 உயிர்களை பற்றி யார் கவனம் எடுத்துக்கிட்டா? அரசாங்கம் தான் கவனம் ஒரு வகையில் எடுத்துருக்கு. உடனடியாக அந்த உங்களுக்கு என்ன வேண்டியிருக்கு, நிதி கொடுத்து அதுக்கு நீதி ஆணையம் அமைச்சு பண்ணியிருக்கு. உண்மைகளை தினமும் சொல்கிறாங்க, பொய் சொல்கிறேன் இன்னும் ஒன்றுமே சொல்லலைன்றதானே. அது எவனும் கேட்கவே மாட்டாங்க. விஜய் ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? நீதிமன்றத்தில் போய் கூட அவங்க ஏதாவது சமர்ப்பிக்க முடிஞ்சிருக்கா? இப்போ கரூரில் ஒரு நீதிமன்றத்தை எவ்வளோ சரமாரியாக கேள்வி கேட்டாங்க. எது அடிப்படையில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? 10,000 ஏன் எழுதி கொடுத்தேன்னு கேட்டாங்கல்ல, என்ன பதில் சொன்னாங்க? கூட்ட வரும் உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்கல்ல, தான் பதில் வச்சிருக்காங்களா? செந்தில் பாலாஜி கேட்டார், தண்ணீர் பாட்டில் எங்கே என்ன எவனா அந்த சமூகத்தில் பேசுறானா? செருப்பு இருக்கு, தண்ணீர் பாட்டில் இல்லைன்னு. ஏன் பிஜேபி செஞ்சிருக்க கூடாதா? ஏன் அதிமுக செஞ்சிருக்க கூடாதா? இல்லை ஏன் தாவேக்காவே செஞ்சிருக்க கூடாதா? நான் இப்படி கேட்குறேன். நமக்கு இன்னும் இதாகலை, நமக்கு இப்படி இதாயிரும். இதெல்லாம் நான் சொல்லலை, இவங்க வதந்தி பரப்புன்னு சொல்லி இப்படி கேள்வி கேட்டிருக்கலாம்ல, சந்தேகம் எப்படினாலும் வரலாம்ல. அதிமுக மேலே சந்தேகம் வந்துக்கலாமா இல்லையா? நம்ம டென்ஷன் இந்த கூட்டத்தை என்ன ஆகணும்? அவங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா சமூகத்தையும் என்ன பேசுனாங்க? அதிமுகவின் இடத்தை தான் விஜய் பிடிக்க போறாரு அப்படின்னு பேசினாங்க. அப்படின்னா அப்படியா கூட இருந்திருக்கலாம்னு யாராவது வதந்தி பேசினாங்களா? பிஜேபி தான் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு ஏதாவது வதந்தி பேசினாங்களா? இல்லை விஜயை கூட இப்படி செஞ்சிருக்க கூடாது. நம்ம சினிமா படத்தை எத்தனை படத்தில் பார்க்குறோம், சினிமாவாக தானே கருதி இந்த அவதூறு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? செருப்பு வீசினாங்க, செந்தில் பாலாஜி செஞ்சிருக்கூடாதா? கரூரில் மட்டும் ஏன் நடந்துச்சு? இவ்வளோ தியரி சினிமாக்காரமோ சினிமாவில் எப்படிலாம் ஒரு கொடூரமான அரசியல்வாதி இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்கல்ல. ஏன் அந்த கொடூர அரசியல் விஜய் கட்சிக்காரங்க செஞ்சிருக்க கூடாதா? ஏன் அப்படியே யோசிக்கலையா? யாரும் யோசிக்க மாட்டுறாங்க. இப்போ ஏன்னா திமுக மீது எப்படினாலும் என்ன பண்ணிடலாம் படிச்சோம்னா, நீண்ட காலமாகவே அன்றைக்கி இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு பொதுக்குழு கூட்டம் நடத்தினாங்க திமுக சார். அதில் பேசுகிறப்ப கூட முதலமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா,
திமுகவுக்கு என்னைக்கு ஊடக சொகுசு இருந்தது இல்லைன்னா என்ன அந்த ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து பல்வகையான சோசியல் மீடியாக்கள் வந்துருச்சு, யூடியூப்ல வந்து கொஞ்சம் பொதுவாக கருத்து பேசுகிறவங்க கூட வாய்ஸ் வருது. ஒரு காலத்துல எல்லாம் வெறும் பிராமணர்களால் பார்ப்பனர்களாக கட்டுப்படுத்தப்பட்ட ஊடகங்கள் தான் இருந்தது. 1,76,000 கோடின்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி பரப்புனாங்க. அந்த வழக்கு மேல்முறையீடு வரைக்கும் போய் தோத்து போய்கிட்டு தான் இருக்கேங்க. ஆனால் அது விலையை யார் கொடுத்தா? திமுக கொடுத்துச்சா இல்லையா? அன்னைக்கு இப்படித்தான் ஒரு பொய்யை பரப்புற அளவுக்கான ஊடக வலிமையை பெற்றிருந்தாங்க. இன்றைக்கு அந்த ஊடக வலிமையை வைத்துக்கிட்டு திமுகவின் மீது என்ன பண்றது, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு போக்கு இருக்கு. இதனால மக்கள் நீண்ட காலமாகவே என்ன சொல்றது, திமுகவை சொன்னால் ஈஸியாக சொல்லிடலாம் அப்படின்ட்டு ஒரு மனநிலைக்கு தயாரிச்சுக்கிட்டு அதுக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஏங்க உங்க நியாயமாக பேசணுமா இல்லையாங்க? நியாயம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவனை ஒருத்தனை ஆதாரம் கேட்க மாட்டேன், எப்படா சரின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்புவேன்னு சொன்னால் அவன் உளவியில் அதான் அவனுக்கு பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒவ்வொன்றுக்கும் பதில் வருது. ஏன் இடம் கொடுக்கல பதில் சொல்லியிருக்கிறாங்க. இடம் இருக்கிறதே அதான் பெரிய இடம்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. வீடியோ காட்சிகளோடு நிரூபிச்சிருக்காங்க. இப்போ நான் கேட்குறேன், பெட்ரோல் வெடிச்சு 10 பேர் செத்து போயிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? இன்றைக்கி அந்த பாலம் இருக்குது அமரா அப்படின்னு சொல்கிறோம், அதில் வந்து விழுந்து ஒரு 20 பேர் செத்து போயிருந்தா என்ன இடம் கொடுத்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க. உழவு சந்தையில் ரொம்ப சின்ன இடம், அங்கே மூச்சு தண்ணி இன்னும் 40-100 இருந்தால் என்ன ஆகுறது? கொடூரம் இல்லையா அது? ஒருத்தர் ஒரு கூட்டம் நடத்துகிறான், ஒரு தண்ணீர் பாட்டில் கொடுக்கறது அவனுக்கு இல்லை, அது வந்து அவன் இயல்பாக செஞ்சானா திட்டமிட்டு செஞ்சானான்னு கேள்வி எழுப்பியிருந்தா அவனுடைய நோக்கம் சரி. அவன் தான் பாதிக்கப்பட்டவர்களின் சார்பாக பேசுகிறான்னு அர்த்தம். பாதிக்கப்பட்ட மக்களை பயணக்காய வைத்து கொண்டு திமுகவுக்கு எதிராக பேசுகிறேன்னு சொன்னவே யாரு? இதில் திமுகவுக்கு எதிரான கூட இல்லை, ஒரு உண்மையை ஏற்றுக்க முடியாது என்னால், அதுக்கு நான் என் தளபதி பக்கம் தான் நிற்பேன், நான் உண்மையெல்லாம் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இல்லை அதில் வந்து போய் சொல்லுவாங்க. அதெல்லாம் பெரிய அளவுக்குலாம் இல்லைங்க. இங்கே வந்தது உங்களுக்கே தெரியும், ஒரு உணர்ச்சியற்ற பொய்யான செய்தியை பரப்பி சில ஐடியாக்களை உருவாக்கி இந்த கருத்து இருக்கிறது போல் என்ன பண்ணுறது. சில நேரத்துக்கு நான் கூட சோசியல் மீடியா கார்டுகளை பார்த்தேன். கேள்வியை வந்து இதில் திமுக சந்தேகம் என்று நினைக்கிறீர்களான்னு ஒரு கார்டை போட்டு கீழே போட்டால் லைக் கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க. இது ஒரு கேள்வியா? யார் காரணம்னு கேட்டால் ஒரு கேள்வி, ரைட், கேள்வியிலே பதில் இப்படி வந்து உருவாக்குறது. இது வந்து பண்ணுறாங்க. இதுக்கு தான் வச்சுருக்காங்க. என்னமோ சொல்கிறாங்க இல்லையா, லூப், என்னமோ ஒரு ஏஜென்சி சொல்கிறாங்க ரூட், இந்த மாதிரியான நிறுவனங்களை வச்சு செய்கிறாங்கன்னு சமூக வலைதளங்கள் தான் வந்திருக்கு வெளியே. இந்த கும்பல் மனநிலை, உண்மையை ஏற்றுக்காத கூடிய ஒரு மனநிலை அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டென்ஷன் யோசிச்சு பார்த்தா இவங்க எலெக்ஷன் முடிவெல்லாம் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற பயமே நமக்கு ஏற்படுற அளவுக்கு அவங்களாம் பேசுகிறாங்க. நீங்கள் சதி செஞ்சிட்டீங்க, ஓட்டை மாற்றி கொடுத்துட்டீங்க, இவிஎம் மிஷினை நீங்கள் கைப்பற்றிட்டீங்கன்னு சொல்லி அப்படியெல்லாம் அந்த இளம் தலைமுறையினர் இந்த பொய்யை கையில் எடுக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ ஆபத்தானது. இப்போ உண்மையாகவே எலெக்ஷன் கமிஷனில் அவ்வளோ பிரச்சனை இருக்குங்க, அதையே ஏற்றுக்க மாட்டாங்க தானே இந்த ஊரில். உண்மையாகவே அப்படி சொன்னால் நாடே என்ன இருக்கணும். இந்த நாட்டினுடைய உச்சபட்சமான சுதந்திர அமைப்புகள், இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அமைப்புன்னு சொல்லக்கூடியது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தின் மீது அவ்வளவு முறைகேடு குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு இன்றைக்கி என்ன இருக்குது, ராகுல் காந்தி முன் வச்சுருக்காரு, நாட்டில் இருக்க எதிர்கட்சிகளாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே உணர்ச்சி வசப்படாதவங்க அதுதானே உண்மை. அதுக்கே எவனும் கொந்தளிக்கலை, பொய்க்கு எப்படி கொந்தளிச்சு இவங்க வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அது ஆபத்து தான். அதாவது என்னென்ன வாடன்னா அடிப்போம் அப்படின்றது போல ஒரு கிறுக்குத்தனத்தில் இருக்காங்க. இது ஒரு சின்ன கும்பலுங்க. வந்து உண்மைகளை பேசுகிறவர்கள் உறக்க சொன்னாங்கன்னா அவங்களாம் போயிடுவாங்க. அவங்க ஏதோ நம்ம வந்து இந்த உண்மையை சொன்னாலே அதுக்கு வந்து ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவாயிருமோ, குறிப்பிட்ட ஆளுகளுக்கு ஆதரவாயிரும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. ஒரு உண்மையே எல்லாரும் சொன்னார்களா என்றாலே அப்படி இன்னைக்கு எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு என்ன பேசுகிறாங்க, நம்ம வந்து எதிர்மறையாக, அதாவது ஒரு பெய்டு ப்ரொமோஷனில் வந்து இருக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம எடுத்து பேசுறதில்ல. உண்மையை பலரும் இன்னைக்கு பல பத்திரிகையாளர்கள், பல சமூக ஆர்வலர்கள், பல சமூக இயக்கங்களை சேர்ந்தவங்க, சாதாரண மனிதர்கள் கூட விஜயனுடைய மனநிலையை பற்றி பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்க தொண்டருடைய மனநிலையை பற்றி பேசியிருக்காங்க. இத்தனைக்கு இறந்து போன குடும்பத்துலேருந்து விஜய் மேலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, நாங்கள் போனது தப்புன்ற மாதிரியான விஷயங்கள். இன்னும் அவங்க இறந்து போன குடும்பத்தில் குற்றச்சாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. 41 குடும்பத்திலையும் இப்படி சொன்னாங்களா? இல்லை, நானும் சில வீடியோக்கள் பார்த்து அவங்க குடும்பம் சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஏன்னா இன்னொன்று பல பேர் வச்சுருக்காங்க, விஜய் ரசிகராக போனாங்க, சாதாரண பொதுமக்களாக போயிருக்கிறாங்க. விஜய் பார்த்துட்டு போகலான்னு எங்கள் வீட்டில் அனுமதி கேட்டாங்க, ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, வராராம் பார்த்துட்டு வரோம், இப்படி தானே போயிருக்கிறாங்க. ஏன்னா அதை பற்றி சொல்கிறாங்க. பொறுப்புண்மையில் தானே என்ன பண்ணி வச்சுருக்கேன். விஜய் எங்கள் ஒரு நடிகை, இப்போ நான் விஜய் கூட்டம் வந்து யாரையும் மறக்க முடியாது. இன்னொன்று திரைப்பட நடிகர்களை பார்க்கறது இயல்பு. நானே ஒரு டக்குன்னு ரோட்டில் இங்கே இருக்கேன், டீக்கல் நிற்கிறவனா போய் வேடியை பார்த்துட்டு தான் வருவேன். அதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன். ஏன்னா ஆனால் இப்படி வரும்னு தெரிஞ்சு ஒரு திட்டமிட்ட கூட்டம் வரும்னு போகிறவனுக்கு கொஞ்சம் தான் தெரியும். இவ்வளோ பேர் நமக்கு வருவாங்க, நம்ம அந்த ஏற்பாடோடு இருக்கிறோமா அப்படின்னு. இந்த வீடியோ காட்சி வருதுங்க, எடுத்து பாருங்கள். விஜய் பேசுறது பின்னாடி ஆம்புலன்ஸில் ஆள் ஏற்றிக்கிறாங்க. ஒரு தலைவன் தொடர்ந்து பேசுகிறான்னா என்ன இது? உடனடியாக நிறுத்தியிருக்கேன். என்னப்பா பவுன்சர் பேசுகிறாரு, காதுகிட்ட பேசுகிறாரு, ஜனா கீழே இருந்து தகவல் சொல்கிறார். இவ்வளோ வந்து கூட்டத்தை உடனடியாக நிறுத்தி ஏதோ இங்கே நடக்குதுன்னு ஒருத்தர் தலைவன் அப்படி தானே நடக்குது. நீ பாட்டு பாருன்னு நீ யார்? நீ உன் மனநிலை என்ன? இப்படி இன்னொன்று, இது கடந்த காலத்தில் இப்படி தான் டிக்கெட் பார்க்க போனவனை அடி வாங்கி விட்டு வேடிக்கை பார்த்தவர் தானே உங்கள் நான் இதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பண்புகள் இருக்குது.
பல நேரத்துக்கு போலீஸ் அடிச்சுட்டு இருப்பேன், என்ன அன்னைக்கு வீடியோ விட்டாரா? அப்பயும் இதே டைலாக் தான் பேசினாரு, என் தொண்டர்கள் மேலே கை வைங்க வைக்காதீங்க, என் மேலே கை வைங்க அப்படின்னு. அதை வச்சவங்களை போய் இவர் என்ன பண்ணுறாரு, வச்சாங்கன்னா என்ன பண்ணி இருக்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் செஞ்சதை தான் அன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு கூட்டம் சேராதீங்க இருப்பான்னு சொல்கிற பொறுப்பு இருக்குது, அதையும் தூண்டி விடுறது தானே. இப்போ தேட்டர்னா போ படத்தில் போய் பாரு, இல்லை மாநாடு போட்டால் வா, இப்பெல்லாம் வராத அப்படின்னு. இன்னொன்று அங்கனக்குள்ளே இவ்வளோ பேர் இருக்காங்க, கட்சிக்கு தான் நிறைய தொண்டர்கள் இருக்கிறாங்கல்ல. ஒரு குழந்தை, எத்தனை குழந்தைகள் இருந்திருக்கு, ஒருத்தர் 10 நிர்வாகியை போட்டு அவங்க ஒழுங்குபடுத்திருக்கணுமா இல்லையா? நீ வராதிங்க அனுப்பில விடணும். ஒரு வயதானவங்க தான் நீங்கள் இல்லைங்க வர வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள ஒரு பங்கு குது அமைச்சிருக்கணும். இன்னும் 30,000 பேருக்குள்ளே நீ கட்டு 30,000 பேர் வந்தாலும் ஒரு 1000 பேர் நீ கட்சிக்காரனை உள்ளே இறக்கி வச்சிருக்கணுமா இல்லையா? அவனை ஒழுங்குபடுத்துறதுக்குனே வச்சு எல்லா கட்சியிலும் அப்படி தாங்க செய்வாங்க. அரசியல் கூட்டம் வச்சுருவாங்க அப்படி தான் இருக்காங்க. அதுக்கு தான் மாவட்ட செயலர், இது மாவட்ட செயலர் உண்டு வச்சுருவாங்கன்னா காரில் வருவாங்க, கரவேட்டி கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்களா? ஒரு கூட்டத்துக்கு எப்படி வழி நடத்தணும், எப்படி கூட்டத்தை கூட்டணும், அந்த இதை கவனிக்கணும்னு அவங்க உள்ளே இருப்பாங்க. அதுக்கு ஆட்களை நியமிச்சிருப்பாங்க. இது ஒரு ஒரு பொறுப்பு, கட்சியினுடைய பொறுப்பாளர் என்பது ஒரு அமைப்பாளர், ஒரு ஒரு கூட்டத்தை வழி நடத்துகிறவர், ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செஞ்சு கொடுக்குறவர். இப்போ சிலத்துக்கு ஒரு மாநாடு நடக்குதுன்னா நீ இப்போ அந்த தலைவர் போய் பார்வையிட்டு வந்தாருன்றாங்க. என்ன தப்பி பார்வையிட்டு வராங்க? ஏற்பாடு. இந்த அது பெரிய மாநாட்டுக்கு மட்டும் இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துக்கிட்டா கூட அங்கே போய் என்ன பண்ணியிருக்கு, ஸ்பீக்கர் வந்திருக்கா, அங்கே தண்ணி வச்சுருக்கிறோமா, எத்தனை சேர் போட்டிருக்கோம், சரி கூடுதலாக வந்து எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும், இப்போலாம் பார்க்குறதுக்கு தான் முன்னாடி போய் இது பண்ணுவாங்க. அது எந்த இதுவுமே இதை எவனுமே கேள்வி கேட்கறது இல்லையே. என்னடா ஏற்பாடு செஞ்சு நீ எவனா கேள்வி கேட்டுருக்கணுமா இல்லை? கண்டிப்பாக. என்ன ஏற்பாடு செஞ்ச நீ? முதல் விஜய்க்கு எதுக்கு நீ வந்து விஜய் வந்து நெருக்குறாங்கன்னா அவங்க கூட வந்து ஒரு 10 பேர் ஒரு மனித சங்கிலி மாதிரியாக போட்டு நின்றுக்கணுமா இல்லையா? அங்கே கூட ஒழுங்கு பின்னாடி இதெல்லாம் கால்வாய் இருக்குன்னா அங்கே கூட வராதிங்க 2 பேர் போட்டிருக்கணுமா இல்லையா? போலீஸ் அங்கே நின்றாங்க, சில பேர்த்த ஒழுங்குபடுத்துறது. போலீஸ் செஞ்ச வேலையை தான் காட்டுறாங்கல்ல. இப்போ வீடியோ இன்னைக்கு வந்திருக்கு, இன்னைக்கு வந்து பாலிமர் நியூஸ் தமிழ் சேனலில் வீடியோக்கள் வெளியே வந்திருக்கு, இவன் நான் பார்த்துட்டு சொல்லட்டும். அதை விட்டு ஒருத்தர் திரும்ப பொய்ய பேசிக்கிட்டே இருக்கிறான்னா, பொய் பேசலாங்க, அதை பரப்புறாங்க, திரும்ப அவங்க சொன்னால் நான் பொய்யை திரும்ப பரப்புறாங்க. அதுக்கு எதிராக உண்மையை திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேலை இருக்கும். உண்மையாகவே சந்தேகப்படுறவங்க அவங்க மனநிலையை தான் சந்தேகப்பட்டு பார்த்துக்கணும். நாமுமே நமக்கு விஜய் மேலே கேள்வி வர நம்ம எதிர்த்தே கேட்குறோம்னா இது என்ன மனநிலை? நீ விடுவே வேற எங்கேயே வந்தால் விடுவியா நீ? ஒரு நான் சொல்லுவேன், திமுக கூட்டத்தில் இறந்துட்டாங்க, அதிமுக கூட்டத்தில் இறந்துட்டாங்க, ஒரு பாமக கூட்டத்திலே 2 பேர் இறந்துட்டாங்கன்னா யாரை கேள்வி கேட்பீங்க? எப்படி நீ? ஆனால் வந்து விஜய்க்கு மட்டும் பொறுப்பே இல்லைன்னு சொல்கிறது என்ன ஒரு பொறுப்பற்றதான்? அது பொதுமக்களாக இருந்தாலும் சரி, விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி, பொதுவான ஆளாக இருந்தாலும் சரி, அந்த மனநிலை ஆபத்தான மனநிலை. பாதிக்கப்பட்டவரை பற்றி பேசலை யார், அதான் நமக்கு என்னது குறைஞ்சபட்சம் என்னங்க பண்ணுவாங்கன்னா, இப்போ அவங்க ஒரு குடும்பத்தில் இருந்திருக்கலாம், ஒரு பார்வையற்ற தாய் இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன எதிர்காலம், அவருக்கு யார் என்ன செய்யப்போம், அவங்க வீட்டில் வேறு யாராவது இருக்காங்களா, அவங்க ஏதாவது அவங்களுக்கு அரசு வேலை கொடு, இப்படி பேசியிருந்தா கூட ஒரு நாயம் இருக்குது. 10 லட்சம் பத்தாது, இவங்களாம் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். இப்படி அந்த பாதிக்கப்பட்ட மனிதர்களை பற்றி எவனாவது கவலையோட வீடியோ போடுவானான்னு பார்த்தா, அண்ணன் நல்லவர் வல்லவர், செந்தில் பாலாஜி சதி செஞ்சுட்டாரு, திமுக இது பண்ணிருச்சு, கூட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, சின்ன இடத்துல கொடுத்துட்டாங்க, என்ன கோல்ல இதை எரிஞ்சிட்டாங்க. அது என்ன பேச்சு? ஒரு இவெல்லாம் பேசுறதுக்கே தகுதி இல்லை. இந்த கருத்து பேசுகிற பொது கருத்து பேசுறதுக்கே தகுதி இல்லாத ஆட்கள். கொடூரமான மனநிலைக்கு விஜயினுடைய வருகை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக கொடூரமான ஒரு அழுக்கான பகுதியையும் சிந்தனையையும் காட்டியிருக்குன்னு தான் இது. உண்மையாக நம்ம மனிதநேய மிக்கவர்கள் தானா? உண்மையை நம்ம தனித்துவமானவர்கள் தானா? உண்மையாகவே பகுத்தறிவு மண் தானா? பகுத்தறிவுபூர்வமாக சிந்திக்கிறவர்கள் தானா நம்ம? அப்படின்ற பண்புக்கே நீங்கள் ஒரு இடர்பாடு, ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கதா அந்த சூழல் இருக்குது. ஊடகங்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீங்க. ஊடகத்தில் மெயினாக குற்றச்சாட்டு என்னன்னா, 24 மணி நேரமும் பாட்டு போட்டு ஜெகஜோதியாக வச்சு அதை லைவ் பண்ணுறது, ஒவ்வொரு நகர்வையும் பதிவு பண்ணுறது அப்படிங்கிறது அந்த ஊர் மக்களுக்கு மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துது. அவங்கள வீட்லேயே உட்கார விடாமல் வெளியே வந்துட்டு நீ போய் பாருன்னு தூண்ட செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்? அதுதான் தூண்டி விடுறதானே. நீங்கள் வந்து எந்த தலைவருக்கும் இல்லாதவர் மட்டும் வந்து பெரிய ரோமாபுரி இளவரசர் அங்கேருந்து விஜய் வர மாதிரி வீட்டு எங்க இப்போ பாருங்க, அன்னைக்கு விடுங்க, இன்னைக்கு அந்த ஊடகங்கள் மாதிரி காணப்பட்ட பனையூர் வீட்டிலிருந்து பட்டினம்பாக்கம் வீட்டிற்கு சேர்த்தார், அது ஒரு நியூஸ். பட்டினம்பாக்கம் வீட்டிலிருந்து பனையூருக்கு சென்றார் கார், இது ஒரு நியூஸா? இது ஒரு நியூஸான்னு நான் கேட்குறேன். தினமும் சிஎம் வந்து வீட்டிலேருந்து தலைமைச் செயலகம் போகிறாரு, அலுவலகத்துக்கு தினமும் இப்படி போடுவி, அங்கேருந்து அங்கே போனார், அங்கேருந்து இங்கே போனார்னு. இவர் வீட்டை விட்டு பட்டினம் அங்கே போனாருன்னா அங்கேருந்து இங்கே வந்தா என்ன? இது ஒரு செய்தியா? இது 2 நாள் செய்தி, 4 மணி நேரம் லைவ் வேறு என்ன? இதில் வந்து சில செய்தி அதான் அது ஏற்கனவே சொல்லிட்டாங்க, பலரும் கருத்து சொல்லிட்டாங்க. நானும் பார்த்து இந்த சேர மண்டலத்து விஜய், சோழ மண்டலத்து விஜய், என்ன இந்த மண்ணிலே விஜய், என்ன இது? இது வந்து மொத்த குத்தகைக்கு என்னமோ தாவேக்காரன் மொத்த குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணி இருக்க மாதிரி என்ன இருக்குது இது இருக்குது. ஒரு கொடூரமான ஊடக பண்பு. என்ன முக்கியத்துவம் அதில் வந்துச்சு அவர் போய் வந்ததில்? இது திட்டமிட்டு அந்த கூட்டத்தை அவங்க பண்ணாங்கன்றது பல சான்று இருக்குது. அன்னைக்கு போய் மைக்கில் அவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. என்ன பேசினார்? திமுக ஒரு கூட்டம் நடத்தாங்க, என்ன கூட்டம்? 30 பேர் கூட்டமா?
அந்த 30 பேர் கூட்டம்ன்ற எண்ணிக்கையை வச்சு ஒரு முப்பெரும் விழா கூட்டத்தை சொன்னதுக்கு பின்னாடி என்ன அர்த்தம் இருக்கு? உனக்கு வந்த கூட்டத்தை பார், எனக்கு வந்த கூட்டத்தை பார். ரைட். இந்த மணலைக்கு தானே அவன் கூட்டம் சேர்த்து வச்சிருக்கிறான். இதை வேணா கொஸ்டின் பண்ணாரா? 500 கோடி உங்களது 100 கோடி எங்களது 500 கோடி அப்படின்னு பேசுகிறோம். சமூக வலையத்தில் என்ன பேசுகிறேன், எங்கள் கூட்டத்தை பார்த்தியா? இன்னொன்று எல்லாம் சொன்னாங்க, நாங்கள் வந்து கரூரில் போய் நம்ம வந்து ஒரு மாஸ்க் காட்டணும் தான் எல்லாரும் நிர்வாகிகள் பேசிக்கிட்டதாகவும் என்ன சொல்லியிருக்காங்க. பல்வேறு கருத்துக்கள் வெளியே வந்திருக்கு. இதெல்லாம் எங்கே என்பது இப்போ நீ வந்து ஒரு திட்டமிட்டு கூட்டம் சேர்த்து அந்த கூட்டத்தை நெருக்கடிக்குள்ளாகணும் வந்து பேசுகிறீங்க. அதை பற்றி அன்னைக்கே விமர்சனங்கள் பெருசாக என்ன இல்லை. ஏன்னா இன்னொன்று ஊடகங்கள் அத்தனைக்கே எல்லா சேனலும் லைவ் ஓட்டுது, எல்லா சேனலும் லைவ் ஓட்டுது. அன்னைக்கு உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்லை நீ அப்படின்னா மக்களை கவனிக்காமல் எதுக்கு விஜய் மட்டும் அப்போ என்ன நீ ஊடகவியலாளர்? ஒரு கூட்டம்னா கூட்டத்தை என்ன கவர் பண்ணணும்? செய்தினா என்னங்க? அவர் பேசுறது ஒரு செய்தி ரைட்டு, வந்திருக்க கூட்டம்னா மக்கள் என்னன்னு கவனிக்கிறதான ஒரு செய்தி. இத்தனை கேமரா வச்சிருந்து ஏன் நீ கவனிக்கலை? முன்னாடி இருந்து மயக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் முன்னாடியே செய்தி வந்திருக்கணுமா இல்லையா? அப்போ என்ன நீ செய்தி சேகரிச்ச? செய்தினா என்னங்க? கூட்டம் நடந்துக்குது 12 மணி அங்கே அவர் வந்து 7 மணிக்கு பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே இருந்து அங்கே இருக்கிறீங்க? ஏற்கனவே அங்கே மக்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு செய்தி வருது. என்ன வருது? இவர் நாமக்கல்லில் பேசியிருக்கே கரூரில் கூட்டம் செய்கிறாங்கன்னு செய்தி வருது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கவனத்திலே வரலையா? அப்புறம் என்ன ரிப்போர்ட்டர் வச்சிருக்கு? ஒரு ரிப்போர்ட்டரா? எத்தனை டிவி ரிப்போர்ட்டர் அங்கே போயிருக்கு? 13 யூனிட் 12 யூனிட்ல சொல்கிறாங்க. இத்தனை பேர் மயங்க போகிறான்னு ஒரு செய்தி வெளியே வந்துச்சா? சரி, அப்படி ஒரு உண்மையிலே ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு செய்தி இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் என்ன இருக்குமா இல்லையா? கூடுதல் அலர்ட் ஆயிருப்பாங்களா இல்லையா? ஏன் ஒன்றால் ஒரு செய்தி சேர்க்கணும்னு எதுக்கு செய்தி எடுக்கிற? விஜய் நடந்தார், விஜய் கையை காமிச்சார், விஜய் படுத்தார், விஜய் உள்ளே சென்று விட்டார், வழி எங்கும் கூட்டம். அதான் சொல்கிறோம், பொறுப்பற்ற ஊடகம், பொறுப்பற்ற மனிதர், பொறுப்பற்ற தலைவர்கள், பொறுப்பற்ற கும்பல், இவர்கள்லாம் செய்து கொண்டு ஒரு கருத்துன்னு பேசுகிறேன். அதுக்கு ஒரு நியாயம் வேறு ஊர் முழுக்க கேட்குறேன். ஒரு அரசு வந்து ஒரு எல்லாத்தையும் விளக்கப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்குது. வதந்திகளுக்கு எதிராக உண்மையை சொல்வதாங்க கஷ்டம். பொய் எப்படி வேணால் சொல்லலாங்க. என்ன சந்தோஷ் ஒருத்தர் கொலை செஞ்சுட்டா நான் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஏதாவது ஒரு புது கதையை கூட சொல்லணும். போகிறப்ப எனக்கு டீயில் வந்து என்ன வாங்கி கொடுத்துட்டாரு, விஷம் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு அந்த விஷம் கூட வந்து தெரியாத விஷமாம்மா, இப்படி ஏதாவது எனக்கு கதையை கட்டி சொல்லிட்டு போகலாமா இல்லையா? அது மாதிரி பேசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதே 4 பேர் பேசிக்கிட்டு நம்புறேன் இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னான்னா அவெல்லாம் வந்து மனநிலை மருத்துவர்களை சந்திப்பது தான் நல்லது. ஆனால் சில மனநல மருத்துவர் கூட மன பிறந்த நிலையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை வந்துட்டீங்க. அந்த கும்பல் மனநிலை, அந்த ரசிக மனநிலை அப்படிங்கிறது தான் எந்த இடத்துல இருக்கிறோம், ஒரு நீங்கள் விஜய் ரசிகராகவே இருந்தாலும் சரி, அதை தாண்டி ஒரு தர்க்கம், ஒரு நியாயம்னு ஒரு உண்மையான ஒரு விஷயம் இருக்குது. அதை புரிஞ்சிக்க வேண்டும், அதை புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ண வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்குது. நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. மிக்க நன்றி.